ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டு உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கு அனைவருக்கும் சேலத்திலிருந்து சுகர்நாடி ஜோதிட ஆசிரியர் விஜயன் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நாங்கள் ஜாதகம் பார்த்து ஆய்வு பண்ணி அதில் சொன்னதை அவங்களும் ஆமாம் இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்தாது போடுவோம். அது எதுக்காக அப்படின்னா மக்களுக்காக தான். ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோதிட ஆய்வாளர்களுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்தை நான் நோட்டில் எழுதி வச்சு இப்போ அந்த வீடியோ போட்டு விடுவேன். நான் போர்டுலேயும் இப்போ போட்டிருக்கிறோம், அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஒரு முறை அதை வாசித்து காட்டுகிறேன். அதை நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கலாம். இது ஒரு ஆண் ஜாதகம். 17/2/2018 13/7 3 மணி 3:17 PM. நான் 13னா அது இப்போ ரயில்வே டைம் ஆகிட்டுன்னா 15 ஆயிரும். இப்போ 3:17 PM கடலூர். மிதுன லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் ராகு, துலானில் 5ல் குரு, 6ல் செவ்வாய், 7ல் சனி, 8ல் கேது, 9ல் சந்திரன், மாந்தி, சுக்கரன், சூரியன், புதன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம். மேச லக்கணம். லக்கணத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சனி, கேது, விருச்சகத்தில் புதன், சூரியன், தனுசில் செவ்வாய், மகரத்தில் ராகு, கும்பத்தில் சுக்கிரன், மாந்தி. இது நவம்ச கட்டம். ராசி கட்டம் நவம்ச கட்டம் சொல்லிட்டேன், போட்டு பார்த்துங்க. பிறந்த காலத்தில் குருதிசை 13 வருஷம் 9 மாதம் 13 நாள். இப்போ நடப்பு குரு திசையில் சுக்கிரன் புத்தி ஓடுது. நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுத்தாங்க. நாம் கணிச்சிட்டு இந்த ஜாதகனுடைய அம்மாவுடைய அப்பா, தாத்தா, இந்த பையனுடைய தாத்தாவும் அம்மாவும் ஜாதகம் பார்க்குறாங்க. நம்மகிட்ட கேட்குறாங்க. நான் 2 பேருமே ஓப்பன் மைக் வச்சுக்கிட்டேங்க, நீங்கள் சொல்லுங்கன்னுட்டாங்க. நான் பார்த்து சொன்னேன், இந்த ஜாதகனுக்கு இப்போ வயசு 8 முடிஞ்சு 9ல் 8 நாள். வயசு 9 வருஷம் நடக்குதுங்க. இந்த ஜாதகம் ஒரு நோயுள்ள ஜாதகம். இந்த ஜாதகன் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கணும். இந்த ஜாதகன் ஒரு நோய்வாய்ப்பட்டு நோயால் இருக்குது. மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, டாக்டர்கிட்ட கூட்டி போய் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமான்னாங்க. இது ஒரு நோய்ப்பட்ட ஜாதகம். சரி, இது எந்த மாதிரியான நோய் இருக்கும், நோய் தீருமா தீராதான்னு கேட்டாங்க. அவங்க கேள்வி நல்ல கேள்வி தான். நான் சொன்னேன், இது பிராலிஸ், கை கால் இழுத்துக்கும். பக்கவாதம்னு சொல்லுவாங்க கிராமங்களில். கை கால் இழுத்துக்கும். அது குழந்தைக்கான்னு கேட்கக்கூடாது. குழந்தைக்கும் வரும், 80 வயசில் இருக்கிறவங்களும் வரும், வயதான வரும். எப்போவுமே பக்கவாதம் வந்துடும். கை கால் இழுத்துக்கும். ஒரு கையும் ஒரு காலும் செயல்படாது. அதுக்கு பல வைத்தியங்கள், பல ஆயுர்வேத வைத்தியம் இருக்குது, சித்த வைத்தியம் இருக்குது, அலோபதியா வைத்தியம், எத்தனையோ வைத்தியம் பார்ப்பாங்க. அது அவங்களுடைய கடமை. ஆனால் இது நல்லா ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. இது நல்லா ஆகாது. இந்த வியாதிகள் நல்லா குணப்படுத்த முடியாதுங்க. நீங்கள் என்ன தான் வைத்தியம் பண்ணாலும் இது நார்மலான குழந்தைய வராது. நல்லா ஆகிறது கொஞ்சம் கடினம். ஏதோ பெத்த மனசு, தாத்தாங்கிறீங்க, நீங்கள் எதோ பெத்தையும் செலவு பண்ணி பார்த்துங்க, ஆனால் நல்லா ஆகிறது கடினம் அப்படின்னேன். அவங்கள ஏதோ கோயிலுக்கு போகலாமா, பரிகாரம் பண்ணலாம், எங்கேயோ போங்க பரிகாரம் பண்ணுங்க, இதெல்லாம் நல்லா ஆகாது. குரு திசையில் சுக்கிரன் புத்தி, சூரியன் புத்தி, சந்திரன் புத்தியெல்லாம் பாதிப்பு அடைப்பேன், பாதிப்பு கொடுத்துன்னு சொல்லியிருக்கிறேன். குரு திசையில் சந்திரன் புத்தி வந்தால் அந்த ஜாதகனுக்கு அப்போ ஒரு பாதிப்பை அதிகமாக கொடுத்துரும், கண்டதையை கூட கொடுக்கும். நீங்கள் மனசில் நான் சொல்கிறேன், என்ன தப்பாக எடுக்காதீங்க, சங்கடப்படாதீங்கன்னு இருக்கிறது சொல்லுங்கன்னாங்க. ஏன் குரு திசை சந்திரன் புத்தி
ஒரு கண்டத்தை கொடுக்கும்னா நான் சொன்னது விளக்கம் சொல்கிறாரு மேல். அப்போ அப்படின்னு சொன்னேன். சரி, அவங்களும் ஏதோ மனசு தேத்திக்கிட்டு பரிகாரம் பண்ணலாமா, கோயிலுக்கு போகலாமா, ஆஸ்பத்திரி செலவு பண்ணலாமா அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டாங்க. நான் பரிகாரம் சொல்கிறதில்ல, எந்த கோயில் வழிபாடுன்னு நான் சொல்கிறது இல்லைங்க, பரிகாரம் பண்ணுறது இல்லைங்க. ஆஸ்பத்திரி பார்த்து இங்கே ஏதோ இருக்கிறவங்க பார்த்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து சொல்லிட்டு முடிச்சிட்டோம். அவர் சொன்னார், இந்த பையனுடைய தாத்தா, அம்மாவை பற்றி அப்பா சொன்னார், நானும் ஒரு ஜோதிடர் தாருங்க அப்படின்னார். சரி, நீங்களும் ஜோதிடர் தானே, ஏங்க உங்களுக்கு அந்த வழிமுறை ஏதாவது தெரியுதானே? அந்த வழிமுறையை நீங்கள் சொன்னால் நான் தெரிஞ்சுக்குவேன், எனக்கு தெரியலைன்னுட்டார். நான் அவருக்கே சொல்லி கொடுத்தேன். இப்போ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது ஒரு நோயுள்ள ஜாதகம் அப்படின்னு பார்க்கணும், நல்லா கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கணும்னா நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, விதிமுறை நிறைய சொல்லிக்கிறோம். ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 போகக்கூடாது, பகை நீசம் அஸ்தகம் தரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம். ஒரு கிரகம் வேதகன் கால் வாங்கக்கூடாது. இந்த உலகம் ஃபுல்லாகவே பஞ்சாங்கத்திலேருந்து வேதகன் கால் வாங்கிட்டால் கெட்டு போயிடும், பலன் இல்லை அப்படிதான் பஞ்சாயத்து சொல்ல விளக்கம் சொல்லலை. நான் சொல்லிக்கிறேன் விளக்கம். ஒரு கிரகம் வேதகன் கால் வாங்கியிருக்குது, அது பலனை இழந்து போயிருந்தா நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ இந்த ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்க, நான் கண்டுபிடிச்சி சொன்னதை சொல்கிறேன். இப்படி பார்த்தோன்னு லக்னாதிபதி புதன் 9, அவிட்டம் 4ஆம் பாதத்தில். அப்போ லக்னாதிபதி புதன் வேதகன் கால் வாங்கிட்டார். புதனுக்கு வேதகன் யார்? செவ்வாய். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, லக்னாதிபதி புதன் வேதகன் கால் செவ்வாய் கால் வாங்கிடுச்சு. செவ்வாய் 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்றிருந்தால் புதனுக்கு வேலை நல்லா பலன் வேலை செய்யும். வேதகன் பலம் பெறக்கூடாதுன்னு தான் என்னுடைய கான்செப்ட். இப்போ புதன் செவ்வாய் கால் வேதகன் கால் வாங்கிடுச்சு, செவ்வாய் 6ல் ஆட்சி பெற்றுருச்சு, புதன் முழு பலனை இழந்துடும். லக்னாதிபதி இருந்தார், புத்தி கம்மி, படிப்பு கம்மி, அறிவு ஞானம் கம்மி, 6ஆம் பாவத்தை தொட்டுச்சு, நோய் வந்துடும். புதன்னா வலுப்பு, காக்கா வலுப்புங்கிறது சனி பகவானுக்கு கை கால் இழுத்துக்கும், அதான் பிராலிஸ், பக்கவாதம் இப்படி வந்துடும், நரம்பு சம்பந்தமான கோளாறு ஏற்பட்டுரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி முதல்ல பார்த்துக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா, பலவீனப்பட்டாரா. அப்போ லக்னாதிபதி வேதகன் கால் வாங்கி வேதகன் 6ஆம் பாவத்தை அடிச்சு லக்னாதிபதி 6க்கு வந்துருச்சுன்னு அர்த்தம், நோய்க்கு தான் அர்த்தம். இப்படி எடுத்துக்கணும். புதன் வேதகன் கால் வாங்கி செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் வேதகனாய பலம் விட்டால் அப்போ புதனுக்கு காரம் குறைஞ்சிடும். புதனோட லக்னாதிபதி 6 போனால் நோய், புதனுக்கு என்ன நோய் வருமோ அதை சொல்லியாச்சு. லக்னாதிபதி சனியாக இருந்தால் காக்கா வலுப்புன்னு சொல்லுவோம். லக்னாதிபதி சூரியனாக இருந்தால் எலும்பு, உஷ்ணம், ரத்தத்தில் பிரச்சனை இப்படி சொல்லுவோம். செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டால் கேன்சர்னு சொல்லுவோம். சந்திரன் இருந்தால் கிட்னி இதுமாரி சொல்லுவோம். சுக்கரன் இருந்தால் கணையம் இப்படி சொல்லுவோம். இந்தமாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன நோய் வரும்னு நாங்கள் எழுதியிருக்கிறோம். அந்த நோயை நீங்களும் படிச்சுக்கலாம், நாங்கள் கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல. அப்படி இந்தமாரி ஆராய்ச்சி பண்ணோம். அடுத்தது குரு திசையில் சந்திரமுத்தி, இந்த ஜாதகம் ஒரு கண்டத்தை கொடுக்குன்னு சொன்னோமா, அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். லக்னதும் புனர்பூசம் 1ஆம் பாதம், 5ல் குரு, விசாகம் 3ஆம் பாதம், 9ல் சந்திரன், பூரட்டாதி 1ஆம் பாதம். 1, 5, 9 மாரகாதிபதி நட்சத்திரங்க. 1, 5, 9 மாரகாதிபதி நட்சத்திரம். லக்னாதிபதி 6க்கு போச்சு. அந்த ஜாதகம் பிழைக்குமா? அந்த ஜாதகம் நோய்பட்டா தேருமா? தேராது. இப்படி ஒரு ஆய்வு பண்ணி தெளிவாக சொல்லலாம். அதான் சுகர்நாடி. இப்போ இதெல்லாம் பார்த்து ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த ஜாதகனுடைய அம்மாளுடைய அப்பா பாட்டன் பிரபலமான ஜோதிடம். அவரும் யூடியூப்பில் வீடியோ போடுறாரு, பேசுகிறாரு ஜோதிஷத்தை பற்றி. நம்ம அவர் தப்பு சொல்லலாமா? அவருக்கு தெரியல. ஒரு படத்தில் விவேக் சொல்லுவானே, போட்டு தெரியுதா, பெருசாக போட்டு தெரியுதான்னா கேட்டால் படிக்கலை, தெரியல பாரு. அதுபோல் அந்த விதிமுறைகளை தெரியல. தெரிஞ்சுக்கிங்க. சுகர்நாடியில் நிறையா விதிமுறை சொல்லித்தரோம், தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும்
புதுசாக வித்தியாசமான ஜாதகத்தை போட்டு அதுக்கான விதிமுறை சொல்லித்தரோம். எப்பவுமேங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தா லக்னம் பலமா, லக்னாதிபதி பலம் பெற்றுக்கணும். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால், லக்னம் நின்ற நட்சத்திர கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி பெற்றால், சந்திரன் உடலாதிபதி நின்ற நட்சத்திர கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால், ஆளுமை திரைப்படைத்தவன் எது வந்தாலும் தாங்குவான், எதையும் தாங்கி எதிர்கொள்வான். நஷ்டம் வந்தாலும் எதிர்கொள்வான், நோய் வந்தாலும் எதிர்கொள்வான், கஷ்டம் வந்தாலும் எதிர்கொள்வான், உலகமே எதிர்த்தாலும் எதிர்கொள்வான், அவன் வெற்றி பெறுவான். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீர் சஸ்தம் பெற்றால் அவன் எது வந்தாலும் தாங்க மாட்டான். நோய் வந்தாலும் அதிலே முடிஞ்சிருவான், கடன் வந்தாலும் அதிலே முடிஞ்சிருவான். இதில் விரிவாக சொல்லிக்கிறேன் பாருங்க. 9 கிரகத்துக்கும் ஒரு கிரகத்துக்கு ஒரு வேதகன். சூரியன்னா சுக்கிரன் வேதகன். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதகனை சொல்லி அந்த வேதகன் பலன் இழக்கணும். வேதகன் பலன் பெறக்கூடாது. நம்ம இந்த வீடியோ இல்லாத 100கணக்கான வீடியோவில் ஒரு கிரகம் வேதகன் கால் வாங்கினா வேதகன் பலன் இழந்துருன்னு சொல்லிக்கிறோம். அப்போ புதனுக்கு செவ்வாய் வேதகன், இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றுச்சு. அப்போ அந்த புதன் தன்னுடைய பலனை இழந்து போயிட்டார். அப்போ அந்த லக்னாதிபதி புதன் வேதகன் கால் வாங்கி 6க்கு போகிறார். அப்போ லக்னாதிபதி 6க்கு போகிறார், நோய் வந்துடும். அப்போ நோய் வந்துருச்சுன்னா அதை நல்லா பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அதை நிறைய சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதகனை பாருங்கள். சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன், சந்திரனுக்கு சூரியன் வேதகன், புதனுக்கு செவ்வாய்க்கு புதன் வேதகன், புதனுக்கு செவ்வாய் வேதகன், குருவுக்கு சூரியன் வேதகன், சுக்கிரனுக்கு சனி வேதகன், சனிக்கு செவ்வாய் வேதகன். இப்படி சொல்லிடணும். சொல்லிட்டு அந்த வேதகன் பலன் இழந்து போயிட்டால் நன்மை செய்வார், பலம் பெற்றால் தீமை செய்வார். இப்போ இப்படியெல்லாம் விவரமாக ஒரு ஜாதகத்தோட கிரகத்தினுடைய ஆய்வு பண்ணி சொன்னால் நிறைய ஜோதிடர்கள் அதை கற்றுக்குறாங்க, ஆய்வு பண்ணுறாங்க, ஜோதிடம் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் இந்த எண்ணையோ என்னுடைய யூடியூப் சேனல்லையோ கிண்டல் கேலி பேசுகிறாங்க, நேருக்கு நேர் நின்று விவாதம் பண்ண முடியுமாங்கிறாங்க. என்னை நிறைய ஜோதிடர்கள் கமெண்ட்ஸில் நிறைய கொடுத்துக்கிறாங்க. நான் 100வது வீடியோ ஒரு நல்ல ஜாதகம், உலகத்திலேயே ஒரு நல்ல ஜாதகமாக ஆய்வு பண்ணி எடுத்து வச்சு அந்த ஜாதகத்தை பார்த்து இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டேன். அப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா, நல்ல ஜாதகத்தை பார்த்தோம்னா நாம் கண்ணில் ஒத்திக்கிட்டால் நம்மளுடைய தோஷம் நிவார்த்தி ஆகும்னு சொல்லி நான் கண்ணில் ஒத்திக்கிட்டேன். என் மாணவர்களுக்கு சொன்னேன், என் மாணவர்களும் கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க. நிறையா ஜோதிடர்கள் அதை பார்த்து கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க. அது என்ன கண்ணில் ஒற்றணும், அது என்ன பார்க்கணும், அதில் 1000 குற்றம் குறை சொல்கிறாங்கல்ல, நீ பார்க்காதீங்க. என்னுடைய வீடியோ பிடிக்கலையா, நீ பார்க்க வேண்டாங்க சார். உங்களை யார் பாருன்னு நம்ம சொல்கிறோம். என்னுடைய வீடியோ பிடிச்சையும் பார்க்கட்டும். என்னுடைய வீடியோவை என்னுடைய விதிகளை பிடிச்சவங்க ஆராய்ச்சி பண்ணி சோசியம் நல்லா கற்று நல்லா சொல்லுவாங்க. என்னுடைய நிறைய மாணவர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டு அவங்க யூடியூப் மூலம் ஜாதகம் பார்க்குறாங்க, பலன் சொல்கிறாங்க. என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய ரசிகர்கள் ஜாதகம் பார்க்குறவங்க என்னுடைய விதி எடுத்து ஜாதகம் சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கிறீங்க எடுத்து பார்க்கட்டும், பிடிக்கலையா என் பேச்சு பிடிக்கலையே பார்க்காத, என்னை பற்றி குறை குற்றம் சொல்கிறது உனக்கு விட்டு, என்னை பற்றி சொல்லாத, பிடிச்சிருந்தா பாருன்னு, பிடிக்கல விட்டு பார்க்காத, பிடிச்சிருந்தா பாருன்னு சொன்னேன், பிடிக்கலாம் விட்டுரு. அதில் போய் கிண்டல் கேலி அதில் விவாதத்துக்கு வர முடியுமா? வா, உன் ஃபோன் நம்பரை போடு, என்னை கூப்பிடு, 100 பேர்த்த மக்களை கூப்பிடலாம், ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். நான் சொல்கிற விதி கரெக்டாக இருந்தான்னு பாரு, ஒத்து வரும். பிடித்தால் பாருங்கள், பிடிக்கலாம் விட்டுருங்க. நாம் சுகர்நாடியில் சொல்லக்கூடிய விதிமுறை 2000 3000 விதி வச்சுருக்கேன், எல்லா விதியும் பொருந்தும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பிடிக்கிறீங்க பாருங்கள், நிறைய விதிமுறை சொல்லித்தரேன். அதில் இன்னும் சொல்ல பாருங்கள். இதில் நிறைய சொல்ல, நான் போன வீடியோவில் கமெண்ட்ஸில் எனக்கு கிண்டல் கேலி பண்ணவங்களுக்கு தான் அந்த பதில் சொன்னேன். அதை விடுங்க. எப்பவுமே லக்னாதிபதி பலமாக இருக்கணும், அது ஒன்று வச்சுங்க.
ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கும். அந்த உச்சம் பெற்ற கிரகம் லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இருக்குதா, 1, 5, 9 இருக்குதா. இப்போ உங்களுக்கு சுபகிரகங்கள் இல்லை மொத்தமாக 9 கிரகமே கூட கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கலாம். ஆனால் இன்னொரு பாபகிரகங்கள் யார் யார்? சனி பகவான், செவ்வாய், சூரியன், ராகு, கேது, இவர்களெல்லாம் பாபகிரகங்கள். இது 3, 6, 10, 11 இருக்குதா? இந்த கிரகம் 3, 6, 11 உச்சம் பெற்றிருக்குதா அப்படின்னு பாருங்க. அப்போ கேந்திர திரிகோணத்துலேயும் 3, 6, 10, 11லையும் 3, 6, 10, 11 பாபகங்கள் மட்டும் வச்சுக்கிங்க, சுபகிரகங்களை கொண்டு போகாதீங்க. பாபகிரகங்கள் யார்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த கிரகங்கள் 3, 6, 10, 11 உச்சமாக இருக்குதா? அல்லது பொதுவாக 9 கோள்களையும் வச்சுங்க, கேந்திர திரிகோணத்தில் உச்சம் பெற்றிருக்குதா? அது லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணமாக இருக்கணும், 1, 5, 9 ஆக்கணும். பாபகிரகம் வந்தால் 3, 6, 10, 11 இருந்து அதில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஆஹா, அழகாக பலம் பெற்றிருக்குது. அந்த கிரக நட்சத்திரத்தில் இப்போ உதாரணமாக சூரியனே வச்சுக்கலாங்க. சூரியன் கும்ப லக்னத்துக்கு 3ல் உச்சம் பெற்றுறாரு, பரலாம், உச்சம் பெறலாம். பாபகிரகம் 3ல் பரலாம். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்தரம், உத்திராடம், 9 கோள்களும் இந்த நட்சத்திரம் தொடுதா? அப்போ அந்த கிரகம் வலிமை அடைஞ்சிடும். எல்லா கிரகமும் எல்லா பாகமும் வலிமை பெற்றிருக்கும். அப்போ 1, 3 தொடர்பு அதிகம். 3ஆம் இடம் என்னங்க? முயற்சி, பாட்டு, கவிதை, இசை, நாடகம், சினிமா, சங்கீதம், கவிதை எழுது, பாட்டு எழுதுறது, இதில் பேர் புகழ எழுதுறாங்க. இப்போ சினிமா பாட்டு எழுதுனீங்க கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, வைரமுத்து, இல்லை எத்தனையோ எண்ணற்ற நண்பர்கள் பாட்டு எழுதுனாங்க. அவங்களாம் நிலச்சி நிற்கிறாங்க இல்லையா? 3ஆம் பாவம் பலம் பெற்றால் தாங்க இதெல்லாம் பண்ண முடியும். கும்ப லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு 3ல் சூரியன் உச்சம் பெற்றிருக்குது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் 9 கிரகங்களும் தொடர்பு வந்துருச்சிங்க. இப்போ 1, 3 பலம் பெற்றுருச்சா? அப்போ இந்த 3ஆம் பாவம் பலம் பெற்றவர்கள் தான் இந்த குரல் வளம், பாடல் எழுதுறது, கவிதை, இசை, சினிமா, சங்கீதம், நாட்டியம், இதெல்லாம் புகழடைவார்கள். இப்படி அமைஞ்சாதான். இப்போ பாபகிரகமாக 3ஆம் பாவத்தில் சூரியன் உச்சம், அதில் நீங்கள் சிறப்பு. மேச லக்கணமாக இருந்து 10ஆம் பாவத்தில் செவ்வாய் உச்சம், பாபகிரகங்கள் 10ல் உச்சம். மீன லக்கணமாக இருந்து 11ல் செவ்வாய் உச்சம். அப்போ 10, 11, 3 வந்துருச்சா? விருச்சிக லக்கணமாக 6ஆம் பாவத்தில் சூரியன் உச்சம். ரிஷப லக்கணமாக 6ல் சனி உச்சம். தனுசு லக்கணமாக இருந்தால் 11ல் சனி உச்சம். இப்படி உச்சம் பெற்று பாபகிரகங்கள் உச்சம் பெற்று 3, 6, 10, 11 இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் 9 கோள்களும் தொடர்பு வைத்துவிட்டால் 3ஆம் பாவம்னா நான் சொன்ன முறையில் முன்னேறுவாங்க. 6ஆம் பாவம்னா தொழில், நிரந்தரமான தொழில், கம்பெனி, வியாபாரம், இதெல்லாம் மேலே ஏறுவாங்க. 10ஆம் பாவம்னா தொழில் அதிபராகிடுவாங்க. 11ஆம் பாவம் தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான பணம், ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் காசோட செல்வந்தராக உழைப்பாங்க, மன சந்தோஷத்தோட. 11ஆம் பாவம் ஆடல், பாடல், சந்தோஷம். பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு பல லட்சம் செலவு பண்ணுவாங்க ஆடல் பாடலோட. 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் சந்தோஷமாகவே இருப்பாங்க. 11ஆம் பாவம் தான் அதெல்லாம் சந்தோஷம். என்ஜாய் பண்ணுறது 11ஆம் பாவம். சந்தோஷப்படுத்தி இருக்கிறதெல்லாம் நீங்கள் சந்தோஷங்கிறது உணவில் இருக்குது. நல்லா சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. மதுப்பழக்கம் இருக்கும், அது எத்தனையோ விதம், 1000 எல்லாம் 11ஆம் பாவம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சிறப்பு. நாங்கள் நிறையா இந்த ஜாதகத்தை இந்தமாரி ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறோம்.
ஒரு துலா லக்கணம் ஒருத்தரோட ஜாதகம் இருக்குனாங்களாம் நிறைய யூடியூப்பில் சொல்லிக்கிறோம். துலா லக்கணம் 10ல் குரு புஷ்கர் நவம்சம் புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த அப்போ 10ஆம் பாவம் பலம் பெற்றுருச்சா, பலமாக இருக்குது. அந்த குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் பலம் பெற்றுக்கும். அப்போ துலா லக்கணம் 10ல் குரு புனர்பூசம் 4ஆம் பாதம் புஷ்கர் நவம்சம் பலம் பெற்றுருச்சு. 5ல் பூரட்டாதியில் கேது குருவோட காலில் உட்காந்துச்சு. அந்த கேதுவோட காலில் 3ல் செவ்வாய் கேது காலில் அவருக்கு செவ்வாய் திசை வந்துச்சுங்க. அவர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டார், அரசாங்க வேலைக்கு போயிட்டார். குரு அப்படின்னா கவர்மெண்ட் வேலைன்னா ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, பேங்கு, மேனேஜர். அவர் மேனேஜராக போயிட்டார். மேனேஜரானா ஆமான்னு விட்டார். அப்போ பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் குருவோட நட்சத்திரத்தில் புனர்பூசம் 4ல் குரு இருந்தால், குரு மட்டும் இல்லை, சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் புதன் இருந்தாலும் 9 கோள்கள் இருந்தாலும் அது குருவாக மாறிக்கும். அந்த குருவோட நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகம் தொடர்பு ஏற்படுதோ அந்த அந்த திசை புத்தியெல்லாம் உங்களுக்கு வேலையை கொடுக்கும். குருன்னா ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, பேங்க் மேனேஜரு, நீதிபதி, வக்கீல், இந்த மாதிரியான துறையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அது ரொம்ப டாப்பாக போவாங்க. ஒரு கால் சூரியனோட நட்சத்திரம் 10ஆம் பாவமாக இருந்து அதோட நட்சத்திரத்தில் எல்லா கிரகங்களும் இருந்தால் டாய்லெட்டில் போயிடுவாங்க. மெடிசல். இப்போ கடக லக்கணம் கார்த்திகை 1ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் உச்சம். அது எந்த கிரகம் தான், சூரியனை மாறிச்சு. சூரியனோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டால் மருத்துவத்துறைக்கு போயிடுவாங்க, அரசாங்கம் போவாங்க. இப்போ விஜயபாஸ்கர்னு வெள்ளாரி மலையில் தொகுதியில் எம்எல்ஏ நின்று டாக்டர் மந்திரி சுகாதார அமைச்சர் ஆகலையா? இந்த மாதிரி 10ஆம் பாவத்தில் எந்த கிரகத்தினுடைய 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று புஷ்கர் நவமத்தில் பலம் பெறுதோ, சூரியன்னா டாக்டரு, செவ்வாய்னால் டாக்டரு, அரசு உத்தியோகம், அரசியல்வாதிகள் போவேன் சொல்லுவேன். செவ்வாய்னா டாக்டருன்னு சொல்லுவோம், இபி லைன் சொல்லுவோம், மின்சாரத்தை சொல்லுவோம், கட்டட கான்ட்ராக்டர் சொல்லுவோம், நிலப்பழத்தில் சொல்லுவோம். சந்திரனா உணவுத்துறை சம்பந்தமான சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா கிரகத்துக்கும் அந்தந்த கிரக காரகத்தை பலன்படுத்தி விடும். அப்போ ஒரு கிரகம் கேந்திர திரிகோணத்தில் பாபகிரகமாக இருந்து 3, 6, 10, 11 உச்சம் பெற்று புஷ்கர் நவம்சம் பலம் பெற்று அதனுடைய கிரக தொடர்பில் ஏற்பட்டால் இந்த பலனை அழகாக சொல்லலாம். இப்போ சொல்கிற மாரி எல்லா ஜாதகமும் அமையுது. இப்போ இது பாசிட்டிவாக சொல்லணும். நல்லதுங்க, எல்லாமே நல்லது. நல்லதாக நினைக்கலாம், நல்லதாக பேசலாம், நல்லதாகவே நடக்கும். எல்லாமே அப்படி இருக்குது. எல்லாமே நாட்டில் அப்படி இருக்குது. பணக்காரங்கிறான், ஏழை இருக்கிறான், நோயற்ற உடம்பு இருக்குது, நோயோடு இருக்கிறான், கஷ்டவாளியாக இருக்கிறான், ஒருத்தன் அரசியல்வாதியாக இருக்கிறான், ஒருத்தன் சாப்பாடு இல்லாத இருக்கிறான். இப்படியெல்லாம் நாடு இருக்குது இல்லையா? அதுபோல் இப்போ நம்ம பாசிட்டிவாக சொல்லிட்டோமா, நெகட்டிவாக சொல்கிறோம் பாருங்க. உங்கள் வாயில் நெகட்டிவாக தான் சொல்லுவீங்களா, நல்லதாக சொல்ல மாட்டீங்களான்னா, இப்போ இந்த குழந்தை ஜாதகம் பாருங்கள், பின்னாடி சேர்ந்துருச்சு, நோயாக தான் சொல்லித்தான் ஆகணும். நம்ம இதையும் ஆராய்ச்சி பண்ணணும். ஏதாவது ஒரு கிரகம் நேச காலில் இருக்கும். இப்போ சூரியன் துலானில் நீசம், சந்திரன் விருச்சகத்தில் நீசம், மகரத்தில் குரு நீசம், கன்னியில் சுக்கர இல்லை மகரத்தில் குரு நீசம், மீனத்தில் சுக்கர நீசம், மேசத்தில் சனி நீசம், ரிஷபத்தில் ராகு நீசம், கடகத்தில் செவ்வாய் நீசம், கன்னியில் சுக்கர நீசம், மீனத்தில் புதன் நீசம். நான் சுக்கரன்னு சொல்லிட்டேன், புதன் நீசம். துலானில் சூரிய நீசம், விருச்சகத்தில் சந்திர நீசம், மகரத்தில் குரு நீசம், மீனத்தில் புதன் நீசம், மேஷத்தில் சனி நீசம், ரிஷபத்தில் ராகு நீசம், கடகத்தில் செவ்வாய் நீசம், கன்னியில் சுக்கர நீசம். இது நான் தயாரிக்கலை. முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள் இப்படி நேசன்னு சொல்லிக்கிறாங்க. ராகு ரிஷபத்தில் நீசமா இல்லை உச்சங்கிறாங்களே, அது உங்கள் விருப்பம், நீங்கள் எடுத்துக்கங்க. நான் இப்படி தான் எடுத்துக்குவேன். சரி, இப்படி 9 கோள்களும் நேசம் பெற்றிருக்குதா?
நான் அப்படி ஜாதகம் கணிக்கும் போதே பலம் பெற்றிருக்குதான்னு பார்ப்பேன். சரி, பலம் பெற்றலைன்னா பலவீனமாகிருக்குதான்னு பார்ப்போம். ஏதோ ஒரு கிரகம் நீசமாகிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சூரிய பகவானே எடுத்துக்கலாம். சூரியன் துலானில் நீசம் பெற்றுட்டார். அவருடைய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்தில் 9 கோள்களும் தொடர்பு இருக்குதா? கூழ்முட்டை ஜாதகம்னு சொல்லுவோம். இந்த துலானுக்கு லக்கணம் 10 வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. ஒன்றும் இல்லைங்க. உதாரணம் மகர லக்கணம் 10 துலான் நீசம். எல்லா கிரகங்களும் சூரியன் காலில் தொட்டு போயிடுச்சு. தொழிலே இல்லை விட்டுருவேன். எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம், எந்த தொழில் செஞ்சாலும் மேலே வர முடியாது, முன்னேற்றம் இல்லை, கஷ்டம் நஷ்டம், தொழிலே இல்லாத இருப்பான். வாழ்க்கை ஃபுல்லாக தொழில் செய்ய மாட்டான். அரசாங்கத்துக்கு வேலைக்கு போகிறவனும் உண்டு. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று தொடர்பு பெற்ற கோடீஸ்வரனுக்குதே, தொழிலதிபராகுதே. எல்லாம் நல்லதாகவே பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக இருக்குது. 10ஆம் பாவத்தில் ஒரு கிரக நீசம் பெற்று லக்னம், ராசி, சந்திரன், லக்னாதிபதி 9 கோள்களும் சூரியனை தொட்டால் பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த தொழிலும் இல்லை, முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இப்போ இதோடையே நீங்கள் ஆய்வு பண்ணிவிட்டுலாம் நினச்சக்கூடாது. அந்த சூரியனுக்கு ஒளி கிடைக்குதா, அது பலம் பெறுதான்னு பார்க்கணும். இப்போ சொன்னது நெகட்டிவ் தான். அப்போ அதில் ஒரு பலம் பெறுதா? அந்த சூரியன் இப்படியே வச்சுங்க. மகர லக்கணம் 10 சூரியன் நேசம், 9 கோள்களும் சூரியனுடைய நட்சத்திரத்துலேருந்து கெட்டு போயிடுச்சு, தொழில் இல்லை, அப்படியே எடுத்துக்கூடாது. அதுக்கு ஒரு இருட்டுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குதா? அமாவாசை இருட்டு, ஒரு 1000 வாட்ஸு லைட்டு போட்டால் வெளிச்சமாக இருக்குது. பந்தை பிடிச்சிட்டு போகலாம், பெட்மாஸ் லைட்டு பிடிச்சிட்டு போகலாம். இன்றைக்கி எங்கே போனாலும் பேட்டரி சார்ஜர் பண்ணி லைட் பிடிச்சிட்டு போகலாம்ல. அதுமாரி ஒரு இருட்டில் ஒரு வெளிச்சம் இருக்குதா, ஒளி கிடைக்குதா சூரியனுக்கு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார்? சனி பகவான். அந்த வீட்டில் சனி உச்சமாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவான பாயிண்டெல்லாம் தப்பாக போயிடும். நல்லா இருக்கும். சரி, இது 100%. அந்த சனி உச்சம் பெற்றிருந்தால் நல்லாயிருக்கும். அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான் துலாவில் உச்சம் பெறலாம். கும்பத்தில் மூலத்திரிகோணத்தில் இருக்கலாம், பலம் கொஞ்சம் பலம். சரி, அந்த வீட்டில் சுக்கிரன் ஆட்சியில் வராரா, கொஞ்சம் பலம். சனியும் உச்சம் பெறலை, சனியும் மூலத்திரிகோணம் வீட்டுக்கு போல, சுக்கிரனும் பலம் பெறலை, சூரியன் மட்டும் தனியாக இருந்தார், சுக்கிரன் நேசமாயிடுச்சு, சனியும் பலம் இழந்து போச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. இப்படி உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு படத்து பேர் என்னன்னு தெரியல, அவ்வளவு தொடர்காதுன்னு நினைக்கிறேன், இருக்கலாம், ஞாபகம் கொஞ்சம் இருக்குது. அதில் டெல்லி கணேசன்னு ஒரு பாட்டு பாடுவார். மண்ணை தோன்றி தண்ணீர் காணும் என் அருமை தங்கச்சி, என்னை நோண்டி என் ஞானம் பெறுவேன், இதுதான் என் கட்சினர். அதுபோல் ஜோதிடம் அதாங்க. தன்னை தோன்றி தன்னை ஆராய்ச்சி பண்ணி 6ஆம் பாவத்தில் நேசமாகி லக்னாதிபதி 6ஆம் அதிபதி நேசமான நட்சத்திரத்தில் இருந்தால் நோயாக தான் இருப்பான். 1-6 தொடர்பு பெற்றால் நோய், 1-8 தொடர்பு பெற்றால் மரணத்தை கொடுக்குங்க. 1-6 தொடர்பு பெற்றால் நோய் கொடுக்கும், 1-8 தொட்டால் மரணத்தை கொடுக்கும். மரணத்துக்கு ஆயிரக்கணக்கான விதி இருக்குது, நிறைய விதிகள் வேணும். அதான் சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம்னு 2 புக் எழுதிக்கிறேன். 2000 விதி அடங்கியிருக்கிறேன். அதில் நம்ம சொல்கிறது விதியோடு இன்னும் இதுமாரி ஏகப்பட்ட விதி இருக்குது. அதனால் ஜோதிடம் கற்றுக்கணும், ஜோதிடம் படிக்கணும், ஜோதிடம் ஆய்வாளர்களாக்கணும், ஜோதிடம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம் எழுதுக்கிறேன். அதை வாங்கி படிங்க. அதை வாங்கி படிச்சுட்டு என்னுடைய வீடியோவும் பாருங்கள். தெளிவாக ஜோசியம் சொல்லலாங்க, அற்புதமாக ஜோசியம் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பிடிக்குது, சுகநாடி பிடிக்குது, சுகநாடி ஜோதிட ஆசிரியர் விஜயன் பிடிக்குதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லித்தரேன், நிறைய வீடியோ போடுறேன்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.